அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போறோமுங்க. நம்மோட புனித குர்ஆன்ல அத்தியாயம் 39 வசனம் 3 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் முத்து கேளுங்க, அறிஞ்சுக்கோங்க. களங்கமே இல்லாத நம்ம வணக்கம் எல்லாம், நம்ம செய்யற இபாதத் எல்லாமே அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தமுங்க. அதுல எந்த கலப்பும் இருக்கக்கூடாது. நம்மளோட சுத்தமான பக்தி பிரார்த்தனை எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் போய் சேரணும். வேற யாருக்கும் அதுல ஒரு பங்கும் கிடையாது. பாருங்க எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றாருன்னு. நம்ம மனசுல சுத்தமா உண்மையான நோக்கத்தோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். நம்மளோட தொழுகை, நோன்பு, திக்ரு எல்லாமே அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான். இன்னும் அவனையன்றி பாதுகாப்பாளர்களை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே என்று நாங்கள் அவர்களை வணங்கவில்லை என்கின்றனர். ஆனா பாருங்க, சிலர் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையாச்சும் பாதுகாப்பாளரா துணையா புடிச்சுக்கிறாங்க. புடிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவங்கள வணங்குறது எதுக்குன்னா இவங்க எங்களை அல்லாஹ் கிட்ட இன்னும் பக்கமா கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஒருத்தர் மூலமா அல்லாஹ் கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வே நேரடியாக நம்மை அழைக்கும் போது இடையில் எதற்கு ஒரு இடைத்தரகர்? இது ஒரு குழப்பமுங்க. அவர்கள் எதில் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான். சரி, இவங்க எதுல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களோ, எதுல சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா அல்லாஹ்வே தான் தீர்ப்பு கொடுப்பாருங்க. யாரு சரி யாரு தப்புன்னு அல்லாஹ்வே ஒரு நாள் முடிவு பண்ணுவாரு. அவர்தான் நீதிபதி. அவருக்குத்தான் எல்லாம் தெரியும். பொய்யனாக நிராகரித்துக் கொண்டிருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பொய்யா பேசி அல்லாஹ்வை மறுத்துக்கிட்டு இருக்கிற எவனுக்கும் அல்லாஹ் ஒரு நாளும் நல்ல வழிய காட்டவே மாட்டாருங்க. பொய் சொல்லி அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. நல்ல வழி வேணும்னா சுத்தமான மனசோட உண்மையான நம்பிக்கையோட அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அதனால நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வணக்கம் எல்லாம் கலப்பில்லாம அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாரையாச்சும் துணைக்கு பிடிக்கிறது தப்புன்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேர் வழியை காட்டுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.